everyone. இந்த ப்ரோக்ராமில் நாம் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த அரேயில் இருக்கக்கூடிய வேல்யூஸை வந்து பேராக பிரிண்ட் பண்ணணும். அந்த பேர் எப்படி மேக் பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே நம்ம போட வேண்டிய லாஜிக். அந்த பேர் எப்படி மேக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டோட லாஸ்ட் எலமெண்ட் தான் பேர் பண்ணணும். அடுத்து செகண்ட் எலமெண்ட்டோட லாஸ்ட்லேருந்து செகண்ட் எலமெண்ட்டோட தான் பேர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ தேர்ட் எலமெண்ட் எடுத்திங்கன்னா லாஸ்ட்லேருந்து தேர்ட் எலமெண்ட்டோட தான் நீங்கள் பேர் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இவ்வளோ எலமெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த எலமெண்ட்டை வந்து நம்ம பேர் பண்ணணும் அப்படின்னா எல்லா எலமெண்ட்டுக்கும் இன்னொரு பேர் எலமெண்ட் இருந்தால் தான் நம்ம இதை பேர் பண்ண முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த அரேயில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து ஈவன் நம்பராக இருந்தால் மட்டும்தான் நம்ம பேர் பண்ண முடியும். கரெக்டாக? இப்போது ஒரு பேர் அப்படின்னா 2 இருக்கணும். இப்போ இன்னும் 2 பேர் அப்படின்னா 4 இருந்திருக்கணும். 3 பேர் அப்படின்னா 6 இருந்திருக்கணும். அப்போது எல்லா பேரும் நம்ம மேக் பண்ணணும் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய டோட்டல் கவுண்ட் வந்து எனக்கு ஈவன் நம்பரில் மட்டும்தான் இருந்திருக்கணும். இப்போ இது ஆட் நம்பரில் இருந்துச்சுன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது? பேர் மேக் பண்ண முடியாது. ஸோ அதை தான் இங்கே நம்ம கண்டிஷனில் நம்ம செட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஏன்ற அரேவை வந்து கவுண்ட்டு எடுத்து நம்ம கவுண்ட் அப்படிங்கிற வேரியபிளை வச்சுக்கிட்டோம். இப்போ இந்த கவுண்டோட வேல்யூ 0 அப்படின்னா என்ன அர்த்தம்? அரேவோட கவுண்ட் நான் எடுக்கும்போது 0ன்னு வந்துச்சுன்னா இதில் எந்த வேல்யூவுமே இல்லை, எம்டி அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அதுக்கான ஆன்சர் தான் இங்கே போட்டிருக்கோம். இந்த கண்டிஷனில் கவுண்டோட வேல்யூ 0க்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அரே இஸ் எம்டி. ஓகே, ஒருவேளை ஆட் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா, இதோட கவுண்ட் வந்து ஆட் நம்பராக இருந்துச்சுன்னா நமக்கு பேர் மேக் பண்ண முடியாது இல்லைங்களா? ஒரு எலமெண்ட்டுக்கு வந்து பேர் இருக்காது. ஓகே, இப்போது அடுத்த எலமெண்ட். ஓகே, ஸோ ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே அந்த பேரை வந்து மேக் பண்ண போகிறோம் ஃபார் லூப் யூஸ் பண்ணி. அந்த ஃபார் லூப் எப்படி யூஸ் பண்ணுறது தான் இங்கே நம்ம லாஜிக் போட போகிறோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆட் நம்பராக இருக்கா ஈவன் நம்பராக இருக்கான்னு செக் பண்ணால் தான் அது சொல்ல முடியும். ஸோ ஈவன் நம்பராக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு வந்து நான் கவுண்ட் இங்கே கண்டுபிடிச்சிருக்கீங்களா, அந்த கவுண்டோட வேல்யூ வந்து 2ஆல் மாடுலோ பண்ண அப்படின்னா இதோட வேல்யூ எனக்கு 0க்கு ஈக்குவலாக ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ அந்த கவுண்ட் வந்து ஈவன் நம்பர் அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை 0க்கு ஈக்குவலாக இருக்குல்ல, அப்படி நாட் ஈக்குவல் இருக்குன்னா அப்படின்னா எனக்கு என்ன அர்த்தம்? ஆட் நம்பரில் இருக்குதுன்னு அர்த்தம். அதோட கவுண்ட் இதில் எத்தனை எலமெண்ட் இருக்கோ அது வந்து ஆட் நம்பர் கவுண்ட்டில் இருக்குது. அப்போ எனக்கு பேர் மேக் பண்ண முடியாது. அதுதான் இந்த எல்ஸ் கண்டிஷன். ஸோ இப்போ ஒருவேளை எனக்கு ஈவன் நம்பராக வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு என்ன இருக்குது? 1 2 3 4 5 6 7. ஸோ 7 எலமெண்ட் இருக்குது. இப்போ நமக்கு என்ன ஆகும்? பேர் மேக் பண்ண முடியாது இல்லைங்களா? இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், we can't make pair அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இப்போ நான் இதுவே ஒரு எலமெண்ட்டை வந்து கம்மி பண்ணுறேன். இப்போ நமக்கு எதுவுமே வரக்கூடாது. ஏன்னா அந்த ஈவன் நம்பரில் இருந்தால் என்ன பண்ணணும்னு நம்ம எழுதலை, அதனால் எதுவுமே நமக்கு ஆன்சர் வரக்கூடாது. ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். பாருங்கள், எந்த ஆன்சரும் வரல. அப்படின்னா கரெக்டாக இந்த இடத்துக்கு வருது. ஒருவேளை அரே வந்து எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா, ஓகே, ஸோ அரே எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா அரே இஸ் எம்டின்னு சொல்லுது. அப்போது நம்ம செட் பண்ணியிருக்க எல்லா கண்டிஷனும் ஓகே, இதை மட்டும் நம்ம சரி பண்ணிட்டா போதும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு எலமெண்ட்டை ஆட் பண்ணுறேன். இப்போது டோட்டலாக 8 நம்பர்ஸ் இருக்குது. 8 நம்பர் இருக்கிறதுனால இப்போது பேர் மேக் பண்ண முடியும். அந்த பேர் எப்படி மேக் பண்ணணும் அப்படின்னா, நான் எப்போது ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை 0th இண்டெக்ஸில் தான் இருக்கும். இது அரே வந்து எப்போவுமே 0 இண்டெக்ஸ்லேருந்து ஆரம்பிக்கும். அப்போ 0 இண்டெக்ஸை நான் ஆக்சஸ் பண்ணும்போது லாஸ்ட் இண்டெக்ஸையும் நான் ஆக்சஸ் பண்ணணும். அப்போ தான் ஒரே டைமில் 2 எலமெண்ட்டை என்னால் எடுக்க முடியும். இப்போது ஃபஸ்ட் இண்டெக்ஸ் ஆக்சஸ் பண்ணும்போது லாஸ்ட்லேருந்து அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இண்டெக்ஸை நான் ஆக்சஸ் பண்ணணும். 2 அப்படிங்கிற இண்டெக்ஸ் ஆக்சஸ் பண்ணும்போது லாஸ்ட்லேருந்து தேர்ட் எலமெண்ட்டோட அது இண்டெக்ஸை நான் ஆக்சஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ லாஸ்ட் எலமெண்ட்டோட இண்டெக்ஸ் என்ன? அந்த கவுண்ட்லேருந்து 1 மைனஸ் பண்ணால் தான் இந்த லாஸ்ட் எலமெண்ட்டோட இண்டெக்ஸ். கரெக்டாக? அப்போது நான் ஃபார் லூப் எப்படி பண்ணணும் அப்படின்னா, இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார் லூப்பில் நான் ஃபஸ்ட் எலமெண்ட் எடுக்கும்போது லாஸ்ட் எலமெண்ட்டையும் எடுத்துடுறேன். அப்போ ஒரே டைமில் 2 எலமெண்ட் காலி. செகண்ட் எலமெண்ட் எடுக்கும்போது இங்கேயும் செகண்ட் எலமெண்ட் எடுக்கிறதுனால இப்போது 4 எலமெண்ட்டு எடுத்தாச்சு. தேர்ட் எலமெண்ட் எடுக்கும்போது 6 எலமெண்ட் காலி. ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன பண்ணுறோம்? ஃபோர்த் எலமெண்ட் எடுக்கும்போது மொத்த அரேயில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டையும் நான் எடுத்தாச்சு. அப்போது என்னுடைய இண்டெக்ஸ் வந்து நான் எங்கே வரைக்கும் போயிருக்கேன்?
0 1 2 3 3 வரைக்கும் தான் நான் ட்ராவல்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, மற்ற எல்லா எலமெண்ட்டும் வந்துச்சு. அது சாரி 4 வரைக்குமா, 1 2 3 4 5 6 7 8. அப்போது 0லேருந்து நான் 3 வரைக்கும் ட்ராவல்ஸ் பண்ணுறேன். எனக்கு மற்ற எலமெண்ட்டையும் நான் எடுத்துட்டேன். அப்போது அரே முழுசாக நம்ம ட்ராவல்ஸ் பண்ணக்கூடாது. அரேவோட பாதி எலமெண்ட் வரைக்கும் தான் நம்ம ட்ராவல்ஸ் பண்ணணும். ஓகே, அப்போ பாதி எடுத்தாலே மீதி பாதி வந்துடுது இல்லையா? அதனால் அரே வந்து நம்ம பாதி ட்ராவல்ஸ் பண்ண போகிறோம். அதனால் ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். $i ஈக்குவல் டு 0ல் ஆரம்பிக்கிறோம். I less than. ஓகே, ஸோ இந்த கவுண்ட் பாதி வரைக்கும் வேணும்னா அந்த கவுண்ட் வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம். அதை 2ஆல் டிவைட் பண்ணிட்டோன்னா பாதி. ஓகே, ஸோ காப்பி பேஸ்ட் டிவைட் பை 2. ஓகேங்களா? ஸோ பாதி வரைக்கும் போகும். ஐயை வந்து ப்ளஸ் பண்ணிக்கலாம் இப்போது. ஓகே, இப்போது இந்த அரேயில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டை நம்ம பிரிண்ட் பண்ணோம். ஏன்ற அரேயில் இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி எடுக்கிறதுனால இண்டெக்ஸ் வந்து நம்ம 0லேருந்து ட்ராவல்ஸ் பண்ண இங்கே லூப் செட் பண்ணியிருக்கோம். அதனால் $i அப்படின்னு போடுறோம். ஸோ இப்போ இந்த ஐ தானே நமக்கு இண்டெக்ஸ் 0 1 2 3 4 5 6 அப்படின்னு சொல்லி வரப்போகுது. அதனால் ஐ உள்ளே போடுறேன். இப்போ நான் இது எக்கோ போட்டு பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வரும். ஓகேங்களா? ஸோ எனக்கு என்ன ஆகும்னா இந்த ஐ வந்து என்ன இண்டெக்ஸை மீன் பண்ணுதோ அதெல்லாம் நமக்கு இப்போது பிரிண்ட் ஆகும். பாருங்கள், 6 4 9 8 2 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஆக்சுவலி நம்ம கமா போட்டால் தான் இது வந்து ஒரே நம்பரா இல்லை தனித்தனி நம்பரானு நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால் ஒரு கமாவை ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இங்கே ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் 1 2 3 4 எலமெண்ட் எடுத்திருக்கு. ஓகே, சரி. இப்போது இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இந்த கமா பக்கத்தில் அகைன் ஒரு டாட் வச்சு அப்படி சேர்த்துக்கிறேன். ஓகேங்களா? இதே அப்படியே ஒரு காப்பி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிஆர் டேக் கொடுக்க போகிறோம். அடுத்து கீழே வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் பிஆர் டேக் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே கமா கிடையாது, டாட், சாரி. ஓகேங்களா? ஸோ ஒன்றும் இல்லை, இங்கே என்ன ஆன்சர் பிரிண்ட் ஆகுமோ அதே தான் இங்கேயும் பிரிண்ட் ஆகும். ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், இங்கே 6 6 4 4 இப்படி தான் வந்திருக்கு. அப்படி வராமல் இங்கே வரக்கூடிய எலமெண்ட்டை மாத்திரம் லாஸ்ட்லேருந்து எடுத்துகிட்டு வரணும். இது ஃப்ரண்ட்லேருந்து எடுத்துக்கிட்டே போகணும். அதாவது இந்த வேல்யூ வந்து ஃப்ரண்ட்லேருந்து வரணும், இது லாஸ்ட்லேருந்து வரணும். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட்லேருந்து வரணும் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய இண்டெக்ஸை மாற்றினா தான் லாஸ்ட்லேருந்து வரும். அப்போ இந்த உள்ளே வர இண்டெக்ஸ் தான் இங்கே என்ன வேல்யூ பிரிண்ட் ஆகணுங்கிறத டிசைட் பண்ணுது. அப்போது இந்த இண்டெக்ஸ் வந்து லாஸ்ட் வேல்யூவோட இண்டெக்ஸ் என்னவோ அதை நான் இங்கே போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், அந்த லாஸ்ட் வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஸோ இது வந்து ஃப்ரண்ட்லேருந்து பிரிண்ட் ஆகிட்டே போகுது. அதனால் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இதுதான் வந்து நம்ம லாஸ்ட் இண்டெக்ஸை கண்டுபிடிக்கணும். லாஸ்ட் இண்டெக்ஸ் என்ன அப்படின்னா நம்ம டோட்டலாக எத்தனை எலமெண்ட் இருக்குன்றது கவுண்ட்டில் நாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அந்த கவுண்ட்லேருந்து 1 மைனஸ் பண்ணால் தான் அதோட லாஸ்ட் இண்டெக்ஸ் கிடைக்கும். அதனால் இந்த கவுண்ட்லேருந்து 1 மைனஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், கவுண்ட்லேருந்து 1 மைனஸ் பண்ணால் லாஸ்ட் எலமெண்ட் வரும். இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். பாருங்கள், லாஸ்ட் எலமெண்ட் வந்து இதில் என்ன இருக்குது, 2ன்னு இருக்குது. அப்போ இந்த 2ன்ற எலமெண்ட்டு வந்துருச்சு. 6க்கு 2 பேர் பண்ணியாச்சு. ஆனால் 4க்கும் இந்த 2வை பேர் பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடி இருக்கிற எலமெண்ட்டை பேர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த 64 பேர் பண்ணணும். ஓகே, இப்போ நான் கான்ஸ்டண்ட்டாக -1 பேர் பண்ணதுனால எல்லாத்து கூடவும் 1 தான் மைனஸ் பண்ணுது. அப்போது இந்த லாஸ்ட் இண்டெக்ஸ் மட்டும்தான் எல்லாத்துக்கும் கிடைக்கும். அப்போது அடுத்த எலமெண்ட் வரும்போது இந்த இண்டெக்ஸை பாயிண்ட் பண்ணாமல் அடுத்த இண்டெக்ஸுக்கு போகணும். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன நடக்குது அப்படின்னா ஐயோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது இது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அதே அளவுக்கு இங்கே அதை டிக்ரீஸும் ஆகணும். ஓகேங்களா? அப்போது இந்த ஐயை வந்து இங்கே மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ அதே அளவுக்கு இங்கே டிக்ரீஸ் ஆகிடும்ல. ஓகே, ஸோ இங்கே என்ன வேல்யூ லாஸ்ட் இண்டெக்ஸை மீன் பண்ணுது இது. அதிலிருந்து ஐயை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஐயில் வந்து 0ன்னு வந்துச்சுன்னா இங்கே 0வை டிக்ரீஸ் பண்ணோம். ஐயில் 1ன்னு வந்துச்சுன்னா இங்கே 1 டிக்ரீஸ் பண்ணோம். அப்படின்னா என்ன அர்த்தம், இங்கே 0 இண்டெக்ஸ்னா இங்கே கடைசி இண்டெக்ஸ் எடுக்கும். இங்கே 1ன்னு வந்துச்சுன்னா அங்கேயும் கடைசிலேருந்து 1 மைனஸ் பண்ணி அதுக்கு முன்னாடி இருக்கிற இண்டெக்ஸுக்கு போயிடும். ஓகே, ஸோ இங்கே 2ன்னு வந்துச்சுன்னா இங்கேயும் 2வை மைனஸ் பண்ணி அதுக்கு முன்னாடி இருக்கிற இண்டெக்ஸுக்கு போயிடும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நம்ம இந்த லாஜிக்கை நம்ம இங்கே போடுறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையான ஆன்சர் கரெக்டாக வந்துடும். பாருங்கள், 2 அப்புறம் 64 0 8 வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த 82 கூட 8. ஸோ எல்லாமே சிங்கிள் டிஜிட்டாகவும் வச்சுக்கலாம்,
டபுள் டிஜிட்டாகவும் வச்சுக்கலாம். அதை நம்மளுடைய விருப்பம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், எல்லா நம்பரும் நமக்கு பேராக வந்துருச்சு. ஓகே, ஸோ இதுதான் நம்ம போட வேண்டிய லாஜிக். இங்கே என்னென்னா, இந்த இடத்துல நம்ம எதை யூஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து தான், அதாவது இந்த ஜீரோவை ஆக்சஸ் பண்ணும்போதே எப்படி லாஸ்ட் எலிமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த லாஜிக் நம்ம இங்கே செட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த இண்டெக்ஸை பேஸ் பண்ணி இது வர்றதுனால நம்மளால் ஈஸியாக என்ன பண்ணிட முடியும், ஒரே டைமில் 2 எலிமெண்ட் எடுத்து நம்ம பிரிண்ட் பண்ணிட முடியும். மற்றபடி இதில் அரேவோட வேல்யூஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணாலோ டிக்ரீஸ் பண்ணாலோ அதோட பேர் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ பிரிண்ட் ஆகும். பாருங்கள், லாஸ்ட் 2 எலிமெண்ட் எடுத்துடுறேன். இப்போ இதுக்கு தகுந்த மாதிரியான பேரை நமக்கு இங்கே க்ரியேட் பண்ணி கொடுக்கும். பாருங்கள், கடைசி இருக்கக்கூடிய ஒரு பேர் வராது. ஓகேங்களா? ஸோ இப்போது அரேயில் இப்போ என்ன வேல்யூ இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் பேர் பண்ணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு, செகண்டு லாஸ்ட்லேருந்து செகண்ட், அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணாலும் டிக்ரீஸ் பண்ணாலும் அதுக்கு தகுந்த மாதிரியான பேர் வந்து இங்கே அது க்ரியேட் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹாவ் எ கிரேட் டைம். தேங்க்யூ.